ஹாய் கைஸ், நெயில்ஸ் பை புவிஎஸ் சார். வாங்க வீடியோ பார்க்கலாம். இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஸோ நெயில்ஸ் ரீஃபைலிங் ஒர்க் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஒரு பிளாக் தீமில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த கலர்ஸ் டிசைன் எதுவும் பிடிக்கல. ஸோ ஒரு இஃபைலர் மிஷின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆன் ஆகும். நம்ம வந்து ட்ரில்லரை வந்து லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒர்க் முடியும், நமக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஏன்னா அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மீட் பண்ணும்போது நமக்கு ஈஸியில் வந்து அந்த ஜெல் பாலிஷ் அப்படிலாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான். ஃபில் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். 5 ஃபிங்கர்ஸ்லேயும் இதே சேம் வந்து நான் பண்ணிடுவேன். இந்த கியூட்டிக்கல் ஏரியாவில் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணணும். அவசரப்பட்டு படாமல் பொறுமையாக பண்ணீங்கன்னா போகும். பிங்கி ஃபிங்கரை வந்து எப்போவுமே சப்போர்ட்க்கு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பிங்கி ஃபிங்கரை வந்து அந்த இன்னொரு பிங்கி ஃபிங்கரில் வந்து நான் சப்போர்ட்க்கு வச்சுட்டே இருப்பேன் அந்த பிங்கி ஃபிங்கரை. ஸோ நீங்கள் அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த மூவ் ஆன் ஆகி ஸ்கின்ல வந்து படாது. சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ணுற கவனத்தில் வந்துட்டு எங்கேயும் போகாது. ஸோ ஃபோக்கஸாக அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது அப்படி இருக்கும், பட் போக போக கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்க வந்துடும். ஸோ நான் எல்லா ஃபிங்கர்லேயுமே அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். கம்ப்ளீட்டாக எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அசிட்டோன் வச்சு நெக்ஸ்ட்டு நான் வந்து அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த எக்ஸெட்ரா இருக்கிற அந்த இது எல்லாமே போயிடும். நான் வந்து அசிட்டோன் வச்சு ரிமூவ் பண்ணேன்னா அப்புறம் ஷேப் வந்து கொஞ்சம் எனக்கு லைட்டாக கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஸோ ஷேப் மட்டும் நான் லைட்டாக பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ஷார்ப்னு வந்து கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஷார்ப்னஸ்க்காண்டி நான் லைட்டாக மைல்டாக மட்டும் ஷேப் மட்டும் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் ஜெல் பாலிஷ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கிறேன். ஸோ பிளாக் கலர் ஜெல் பாலிஷ் வந்து நெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டு ஒரு 60 செகண்ட் வந்து நான் க்யூர் பண்ணிக்கிறேன். யூவிஸை வந்து நான் அப்புறம் நெயில் எண்டில் வந்து வைக்க போகிறேன். இது வந்து நீங்கள் டாட்டிங் டூலில் வந்து எடுங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப மைல்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்வெட்டாக இருக்கிற ஹேண்டோட நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அப்படியே உங்கள் ஃபிங்கர்லேயே ஒட்டிக்கும் அது அந்த மாதிரி. ஸோ இது வந்து டாட்டிங் டூலில் அப்படியே பொறுமையாக எடுத்து வைங்க. இதை வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெயில்ஸில் வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்கும்போது அப்படிங்கிறதுக்காண்டி. ஏன்னா அது வந்து ஃபில்லாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபிங்கர்ஸை விட அது கொஞ்சம் அப்நார்மலாக தெரியும். ஸோ நான் குட்டி குட்டியாக எனக்கு தேவைங்க சைஸில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்களாலும் கட் பண்ணி அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ டாட்டிங் டூல் எடுத்து நெயில் டிப்போட எண்ட் ஃபுல்லாக நான் வந்து இதை ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். 5 ஃபிங்கர்ஸ்க்குமே சேமாக நான் இதே தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் டாப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி எடுக்கிறேன். கோல்டன் அந்த பேப்பருக்கு மேலே டேப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் நெயில் டிப் இப்போ கியூட்டிக்கல் ஏரியாவிலேருந்து அப்படி கொண்டு வரேன். ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம க்யூர் பண்ணாலுமே அந்த கிளிட்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அது வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கும் நம்மளோட அந்த ப்ரஷ்ஷில். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக வந்து அதை டேப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்யூர் பண்ணிடலாம் நீங்கள் நெயில்ஸில் வந்து. ஸோ நான் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அதில். ஸோ அதை ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் அப்ளை பண்ணுறேன். அதாவது டேப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து அப்ளை வந்து நெயில்ஸை வந்து யூவி லேம்பில் க்யூர் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம பாட்டில் வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு வழியாக. இது வந்து கியூட்டிக்கல் ஆயில். இது வந்து கியூட்டிக்கல் ஏரியாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணி தான் நம்ம நெயில்ஸ் வந்து பண்ணுறோம் நம்ம கியூட்டிக்கல் நம்ம நேச்சுரல் நெயிலேருந்து. ஸோ அந்த இதில் இருந்து கொஞ்சம் நம்ம இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் நம்மளுக்கு வந்து இந்த கியூட்டிக்கல் ஆயில். ஸோ எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து நான் கியூட்டிக்கல் ஏரியாவில் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அது வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த ஸ்மெல்காண்டியே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கியூட்டிக்கல் ஏரியாவில் வந்து அந்த நெயில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்மெல் கொடுக்கும். ஸோ ஹெல்த்தியும் கூட நெயில்ஸுக்கு கியூட்டிக்கலுக்கு. ஸோ ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. வாவில் செமையாக இருந்துச்சு. எனக்கு அன்லைட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெயில்ஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கும் நெயில்ஸ் வேணா என்ன புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டுட்டோரியலுக்கு வந்து ஃபாலோ, சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.